திசைகள் மாணவ அமைப்பின் மாபெரும் இலவச தோல் நோய் சிறப்பு மருத்துவ முகாம் இது 3வது ஆண்டாக தொடர்ந்து இன்று நடைபெற இருக்கிறது. வரவேற்புரை வழங்க முனைவர் டாக்டர் முபாரக் அலி அண்ணா அவர்களை அழைக்கிறோம். திசைகள் அமைப்பு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் நின்று நிலவட்டுமாக. எங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அந்த நேரங்களிலெல்லாம் அந்த களங்களிலெல்லாம் குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், தோளோடு தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாக முதலாக வேங்கை வயலிலே துவங்கப்பட்ட இந்த களப்பணி தொடர் பணி இன்னும் தொடர்ந்து இங்கே புதுக்கோட்டை மாநகரிலே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய குரல்கள் நெரிக்கப்படுகிறதோ அதற்காகவெல்லாம் இந்த திசைகள் ஓங்கி தன்னுடைய குரலை ஒலிக்கும் என்பதற்கு அடையாளமாக புதுக்கோட்டை மாநகரிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தோல் நோய் மருத்துவ சிறப்பு முகாமிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நன்றி கூறி இந்த முகாம் சிறப்பிக்க அனைவரும் உதவியும் ஒத்துழைப்பும் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. முதல்ல எடுத்தோடனே எனக்கு வாழ்த்துறை வழங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இது போன வருஷமும் இங்கே கரெக்டாக Jan 1, 2023 இதே மாதிரி இதே இடத்துல முகாம் நடத்தணும். டாக்டர் தட்சிணாமூர்த்தி சார் அவர்களுக்கும் திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பிற்கும் மற்றும் வந்திருக்க எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய அமைப்புகள் இருந்தாலும் திசைகள் எனக்கு ஒரு அச்சாணி போல சொல்லலாம். என் வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் கொடுத்தது திசைகள் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கொடுத்தது ரொம்ப நன்றி. இது போல நிறைய செயல்கள் செய்யறதுக்கும் அதுல எங்களோட பங்களிப்பும் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிக்கிறோம். அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி நடுநிலைப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களாக சேர்ந்து 18 ஆண்டுகள் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கான காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது நிச்சயம் தமிழகம் பாராட்டக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். இது முழுக்க அகிம்சை போராட்டம். கற்ற கல்வியை பெற்ற பட்டத்தை சமூகத்துக்கு நீங்க அடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு திருப்பி வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுற விஷயம்லாம் உண்மையிலே உச்சபட்சமான காந்தியம். முதல்ல நாங்கள் விதைக்கலாம் ஆரம்பித்த பொழுது புதுக்கோட்டையில விதைக்கலாம்னு அந்த மாதிரி பசுமை இயக்கங்களே இல்லை. ஒரு 4 ஆண்டுகளை கடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பசுமை இயக்கங்கள் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி தேவைப்படுது. அந்த வகையில திசைகள் இந்தியாவின் முன்மாதிரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. பட்டியலின மக்கள் பெரிதும் துன்பப்படுகிறார்கள், அவமானப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள், படுகொலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இவர்களை காப்பாற்றுவதற்கு திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பில் ஒரு பெரும் முயற்சியை மருத்துவ முகாம் என்ற பெயரில் எடுப்பதற்கு ஒரு பெரிய மனதை வேண்டும். மருத்துவர்கள்லாம் அச்சப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே பட்டியலின மக்களை பாதுகாப்போம் என்கிற பெயரிலே மருத்துவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இந்த பெரிய மருத்துவ முகாமை தொடங்கியிருப்பது இங்கே யாராலும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. மக்களுக்காக மாணவ சமுதாயத்துக்காக 8 திசையும் விளங்குகின்ற இந்த திசை அமைப்புகளை நடத்தி கொண்டு இந்திய நாட்டிலே உள்ள அரசியல் பழுதுகளை பார்க்கின்ற நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்ற திசைகள் அமைப்பினுடைய அன்பு தோழர் டாக்டர் அவர்களையும் அதனை சார்ந்திருக்கின்ற எழுச்சி மிக்க உங்களுடைய புரட்சி குணத்தை உண்மையிலே நான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தோல்வியாதியை மட்டும் போக்குவதற்காக அல்ல, அன்புமிக்க டாக்டர் பல்லிலே உள்ள நோய்களை மட்டும் குணப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த தேசத்திலே இருக்கின்ற நோய்களை, இந்த தேசத்திலே இருக்கின்ற தீவிரவாதங்களை, ஜாதி மதவெறிகளை கிளப்புகின்ற இந்த அமைப்புகளை எல்லாம் ஓட விரட்ட வேண்டும். அதற்காகவும் நான் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது. மருத்துவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை
இந்த சமூகத்திற்கு இதர சமூகம் இழைக்கின்ற கொடுமைகளை எதிர்த்து அதற்கு பரிகாரமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் இப்படி ஒரு மருத்துவ முகாமை 2வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கின்றார். தயவு செய்து இது 3வது ஆண்டுக்கு தொடரக்கூடாது என்று இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய பணிகளுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை அவர் போராடியதற்கும் மனிதனுக்கு மனிதன் சமம் என்று கூறிய காரல் மார்க்ஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற தேசத்திலும் கூட இன்னமும் மனித கழிவை மனிதன் குடிக்கின்ற நீரில் கலக்கக்கூடிய மனநிலை, அந்த மனவியாதியிலிருந்து நாம் இன்னும் விடுபடவில்லை. இப்படி இந்த முகாமை முறைப்படி துவக்கி வைப்பதற்கு என்னை அழைத்தமைக்கு அவருக்கு நன்றி கூறி இந்த முகாமை துவக்கி வைக்கின்றேன். பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய வன்முறைகள், வழக்குகள் என்று வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 2022ஆம் ஆண்டுல 51,000 குற்றங்கள், 51,000 வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்தியாவில் 13 மாநிலத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 97% 13 மாநிலத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களை கூட்டினாவே 97% ஆயிடுது. முதல் மாநிலமா பார்த்தீங்கன்னா யூபி 23%, 51,000த்துல கிட்டத்தட்ட 12,000 கேசஸ், 23% யூபியில. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல 16%, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல 12%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா அப்படின்னு அடுத்தடுத்து அந்த 13 மாநிலங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பட்டியலின மக்களுக்கு நடைபெறக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறக்கூடிய புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய அறந்தாங்கி திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பால் நடத்தப்படக்கூடிய இந்த மாபெரும் இலவச தோல்நோய் மருத்துவ முகாம், இந்து ஆங்கிலநாதல் இல்ல, அந்த 13 மாநிலத்துல தமிழ்நாடு வந்துடக்கூடாது, அப்புறம் தோழமை மாநிலமான கேரளாவும் வந்துடக்கூடாதே அப்படின்னு பதை கோடு நான் அந்த லிஸ்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா தமிழ்நாட்டுல 3% குற்றங்கள், கிட்டத்தட்ட 1,500 வழக்குகள் ஓராண்டில் 2022 மட்டும் பதிவாகி இருக்கிறது என்று பார்க்கும்போது என் நெஞ்சம் கனத்தது, கொதித்தது. சரியா, கேரளா அதுல எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 2%. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 51,000 வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை சார்ஜி பதிவு செய்யப்பட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா 60% வழக்குகள் தான். அது கடைசியில எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 14% வழக்குகள் மட்டும்தான். இப்படிதான் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்தியாவெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த முகாம் என்பது வேங்கை வயலுக்காக மட்டும் கிடையாது. இந்தியாவில் வேங்கை வயல்ல ஒரு தீர்வு கிடைச்சிட்டா மட்டும் இந்த முகாம் நின்று விடாது. நிச்சயமாக தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் தீங்கும் வரை, சாதி ஒழிப்பு நடக்கும் வரை, இந்தியாவில் சாதியற்ற சமூகம், வர்க்கமற்ற சமூகம், சுரண்டலற்ற சமூகம் நிலவும் வரை இப்படிப்பட்ட மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் சேர்ந்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கும்.